டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சுதா கொங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிக்கும் பராசக்தி ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. இப்ப ராணுவ அதிகாரியா ஒருத்தர் நம்ம ஊர்ல இருந்து போறாரு, நிறைய ஆண்டுகள் பணியாற்றுறாரு, அப்புறம் விஆர்எஸ் பெற்றுக்கிறாரு அல்லது ரிட்டையர்ட் ஆகிறாரு. இப்படி வரும்பொழுது அவருக்கு என்ன பெனிஃபிட்ஸ் நம்ம ஊர்ல கிடைக்கும் சார்? இந்த ஆர்மி விட்டு வெளியே வந்தவங்களை கம்ப்ளீட்டா கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன் வெல்ஃபேர், DESW. அதாவது எக்ஸர்வீஸ்மேனுடைய மேஜர் ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஏன்னா வயசானவங்கள்ல ரெண்டாவது பெரிய ப்ராப்ளம் அடுத்த வேலை. அவங்க ரிட்டையர் ஆகி வெளியே வரும்போது ஒரு குறிப்பிட்ட தொகையை முன்னாடி கொடுத்துருவாங்க. அந்த தொகையினுடைய பங்களிப்பு அவங்களுக்கு என்ன செஞ்சிடும், வாழ்நாள் பூரா அவங்களுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸை கொடுத்துட்டு, அவங்களுக்கு மட்டுமா குடும்பத்துக்கும்? அவங்களுக்கும் குடும்பத்துக்கும். இதில் ஒரு முக்கியமான விஷயம், எக்ஸர்வீஸ்மேன் நம்ம சொல்லும் போது வெளியே வந்துடணும்னு எக்ஸர்வீஸ்மேன் அண்ட் டிபெண்டன்ட் ஆகிடுவாங்க. யாரெல்லாம் டெக்னிக்கல் டிபெண்டன்ட் ஆகலாம்னா, these three things are very important. இந்த மூணுமே ஒரு முக்காலியின் 3 கால்கள் போன்று. அந்த 3 கால்களில் தான் எக்ஸர்வீஸ்மேன் வெல்ஃபேர்ங்கிற ஒரு பிளேட் உட்கார்ந்துருக்கு. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு வாரமும் பட்டாளம் நிகழ்ச்சியில் இராணுவம் தொடர்பான பல விஷயங்களை பேசிட்டு வரோம். அதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லேருந்து இராணுவத்துக்கு உள்ளே என்ன நடக்குதுங்கிற மாதிரியான பல விஷயங்கள் நம்மள்கிட்ட இராணுவ அதிகாரியாக இருந்து ரிட்டையர்டான கர்னல் முருகானந்தம் சார் நம்மள்கிட்ட பகிர்ந்துட்டு வராங்க. அந்த வகையில் இந்த வாரமும் அவங்களோட பேச நிறைய இருக்குது. சாரை வரவேற்றலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். அதை இப்போ நான் சொன்ன மாதிரி சார், நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், சுவாரஸ்யமான பக்கங்கள் பேசியிருக்கோம், இராணுவத்தில் இருக்கக்கூடிய நடைமுறைகள் பற்றி பேசியிருக்கோம். இப்போ என்ன தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் அப்படின்னா, இப்போ இராணுவ அதிகாரியாக ஒருத்தர் நம்ம ஊர்லேருந்து போகிறாரு, நிறைய ஆண்டுகள் பணியாற்றுறாரு, அப்புறம் விஆர்எஸ் பெற்றுக்கிறாரு அல்லது ரிட்டையர்ட் ஆகிறாரு. இப்படி வரும்பொழுது அவருக்கு என்ன பெனிஃபிட்ஸ் நம்ம ஊரில் கிடைக்கும் சார்? இராணுவத்தின் கம்ப்ளீட் விஷயங்களை பொறுப்பாக எடுத்து செய்கிறது வந்து இந்திய யூனியனில் வந்து இராணுவ அமைச்சகம், டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுங்கிறது வந்து இராணுவத்தினுடைய ஹோல்சோல் விஷயங்களை கவனிக்குது. இராணுவம் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா, ஒரு விஷயம் ஃபைட்டிங் ட்ரூப்ஸ், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், இன் சர்வீஸ் பர்சன்ஸ், அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு பக்கம் கொண்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த தன்னுடைய ஸ்டிப்புலேட்டட் டைம் முடிஞ்சு அவங்களுடைய கலர் சர்வீஸ் முடிஞ்சு வெளியே வர்றாங்க, யூனிஃபார்மை ஹேங் பண்ணுறாங்க. யூனிஃபார்மை ஹேங் பண்ணுறதுன்னா ரிட்டையர் ஆகிறது. ரிட்டையர் ஆகி வெளியே வர்றாங்கல்ல, அவங்களுக்கு வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னு சொல்கிறது. அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்ங்கிறது அது ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் லைவில் இருக்கக்கூடிய ஃபைட்டிங் ட்ரூப்ஸ், முப்படைகள், இந்த முப்படைகளும் தத்தமது முப்படை தளபதிகளினுடைய பொறுப்பில் இருந்து இயங்கி, அதுக்கு மேலே சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப், CDS அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் 3 படைகளுக்கும் தளபதி, 4 ஸ்டார் ஜென்ரல். அங்கேருந்து ஆர்மியில் சீஃப் இருப்பாங்க, நேவியில் வந்து நேவல் சீஃப் இருப்பார், ஏர்ஃபோர்ஸில் ஏர்ஃபோர்ஸ் சீஃப் இருப்பார். சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் ஆர்மி மிலிட்ரிக்கு, சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப் CNS நேவிக்கு, இந்தியன் நேவிக்கு, சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப் CAS இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். இவங்க வந்து இந்த 3 படைகளை நடத்தி கொண்டு போவாங்க. இதில் வந்து அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் ஆர்கனைசேஷன்ஸ் அவங்கள பார்த்துக்கும். இதுவரையில் நடந்த ஒரு 14-15 எபிசோட்ஸில் நம்ம ஆர்மி உள்ளுக்கு என்ன நடக்குதுங்கிறதான் பார்த்தோம். வேரியஸ் விஷயங்கள் வெரி ரைட்லி பிராட் அவுட் மிஸ்டர் பிருத்வி. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, ஆர்மியை விட்டு வெளியே வந்தாங்க அவங்கள எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறோங்கிறத நீங்கள் கேட்குறீங்க. இந்த ஆர்மியை விட்டு வெளியே வந்தவங்களை கம்ப்ளீட்டாக கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன் வெல்ஃபேர், DESW. அது வந்து ஒரு கேபினட் செக்ரட்டரி லெவல் ஒருத்தர் அங்கே வந்து ஹெட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே பல விஷயங்கள் இருக்கும். இப்போது இந்திய இராணுவத்திலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து சிவில் சொசைட்டியில் மிங்கிள் ஆயிடுறாங்க. அப்படி தானே சிவில் சொசைட்டியில்? ஸோ சிவில் சொசைட்டினுடைய செட்டப்பில் எப்படின்னம்னா, லோக்கல் பாடிஸ், ஸ்டேட் பாடிஸ் அண்ட் சென்ட்ரல், அதே பேட்டர்னில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன் வெல்ஃபேரினுடைய ஆஃபீஸஸ் ஆர்கனைஸ் ஆகிருக்கும். கம்ப்ளீட் இந்தியா பூராவுக்கும் எக்ஸ் சர்வீஸ்மேன் வெல்ஃபேரையும் அவங்களுடைய விஷயங்களையும் கவனிக்கிறதுக்கு கேந்திரிய சைனிக் போர்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. KSB, கேந்திரியம்னா என்னது, சென்ட்ரலி இருக்கிறது. அது வந்து டெல்லியில் இருக்கும். அது டைரக்ட்லி அண்டர் த செக்ரட்டரியேட் கீழே இருக்கும், கேந்திரிய சைனிக் போர்டு. இந்த கேந்திரிய சைனிக் போர்டுக்கு விஷயங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஸ்டேட் லெவலில் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும், தமிழ்நாடுனா தமிழ்நாடு மெட்ராஸில்,
பெங்களூரில் கர்நாடகா, மகாராஷ்டிரானா அது வந்து பூனாலேயோ அல்லது மும்பையிலையோ அந்த மாதிரி பல. இதுக்கு பேர் ராஜ்ய சைனிக் போர்டு, ஆர்எஸ்பி. கேஎஸ்பிங்கிறது சென்ட்ரல் ஒன்று தான் இருக்குது. ராஜ்ய சைனிக் போர்டுங்கிறது எவ்ரி ஸ்டேட்டில் ஒன்று இருக்குது. இந்த ராஜ்ய சைனிக் போர்டுனுடைய பொறுப்பு என்னென்னா, அந்த ஸ்டேட்டில் இருக்கிற எக்ஸர்விஸ்மென் எல்லாம் என்ன செய்வாங்க, எடுத்து அவங்களுடைய பிரச்சனைகளை பார்க்குறது, அவங்களுடைய விஷயங்களை கவனிக்கிறது. ராஜ்ய சைனிக் போர்டுக்கு அப்புறம் அடுத்து என்ன லெவலில் வருதுன்னா ஜில்லா சைனிக் போர்டு. ஜில்லாங்கிறது என்னது, டிஸ்ட்ரிக்ட். ஸோ டிஸ்ட்ரிக்ட் சோல்ஜர் செயிலர் ஏர்மேன் போர்டு, டிஎஸ்எஸ்ஏபின்னு தமிழ்நாட்டில் அழைக்கிறாங்க. அதை இது டிஸ்ட்ரிக்ட் சோல்ஜர் செயிலர் ஏர்மேன் போர்டு. இது வந்து ஜில்லா சைனிக் போர்டு, ஜெட்எஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் நார்த்தில் எல்லாம். ஸோ ஜெட்எஸ்பி. இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்ப்போம். கேந்திரிய சைனிக் போர்டுக்கு ஹெட் வந்து அவர் அதை கவனிக்கிறது பூரா ஆர்ஆர்எம் அப்படிங்கிறது, ராஷ்டிர ரக்ஷா மந்திரி, அதாவது டெபுட்டி டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஃபார் ஸ்டேட். அவங்க என்ன செய்வாங்க, அவங்களோட கண்ட்ரோலில் நடக்குது. நம்ம ஸ்டேட் சைனிக் வெல்ஃபேர் போர்டு இருக்குல்ல, அது வந்து ஒரு கமிட்டி. அந்த கமிட்டி வந்து சீஃப் மினிஸ்டர் அண்ட் அவங்களுடைய ரெப்ஸ் எல்லாம் இருப்பாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வச்சு நடத்துவாங்க. பட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கிராஸ் ரூட் லெவலில் இருக்கிறது டிஸ்ட்ரிக்ட் சைனிக் போர்டு, அதாவது ஜில்லா சைனிக் போர்டு. அதுக்கு பிரசிடென்ட் யாருன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அதுக்கு ஒரு மெம்பர்ஸ், ஒரு போர்டு இருக்கும், ஒரு கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டியில் ஒரு இராணுவ அதிகாரி இருப்பார், அவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படிம்பாங்க. ஸோ இந்த செட்டப் எப்படி பார்லிமெண்ட் எலெக்ஷன், ஸ்டேட் எலெக்ஷன் அண்ட் லோக்கல் பாடி எலெக்ஷன், மக்களுடைய பிரச்சனை, லோக்கல் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வந்து லோக்கல் பாடி, அதாவது முனிசிபாலிட்டி, கார்பரேஷன், பஞ்சாயத்து யூனியன் இப்படி இருக்குல்ல, அதே மாதிரி அடுத்த லெவல் என்னது, ஒரு ஸ்டேட் அசம்பிளி. அந்த ஸ்டேட் அசம்பிளி அதுக்கு அடுத்து என்னது, சென்ட்ரல் மினிஸ்டர், அது வந்து என்னது, எம்பி வழியா. ஸோ இந்த மாதிரி 3 லெவல்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனிங் அதே மாதிரி இங்கே ரெப்ளிகேட் பண்ணியிருக்கிறாங்க எக்ஸர்விஸ்மென் வெல்ஃபேரையும். இந்த எக்ஸர்விஸ்மென் வெல்ஃபேரில் என்னென்ன விஷயங்கள் வரும்னா, எக்ஸர்விஸ்மெனுடைய வாழ்வாதாரம், எக்ஸர்விஸ்மெனுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய டே டு டே லிவிங், அவங்களுடைய ஹெல்த்து, அவங்களுடைய ஹாப்பினஸ், அவங்களுடைய ஃபிசிக்கல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த்து, அண்ட் அவங்களுடைய சுக ஜீவனம், அதாவது நல்ல சௌரியமாக இருக்கிறது தான் அது வந்து என்ன செய்யுது, வெல்ஃபேர். ஸோ இதை வேரியஸ் மினிஸ்ட்ரிஸ் இதை ஹேண்டில் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் சிறுபான்மை மினிஸ்ட்ரி வந்து இந்த எக்ஸர்விஸ்மென் வெல்ஃபேரை ஹேண்டில் பண்ணுது. ஸோ அந்த மினிஸ்ட்ரி கீழே அது வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டிங் வந்துருக்குது. இது இல்லாமல் ஆர்மி என்ன செய்யுதுன்னா, மிலிட்ரியில் வந்து அதாவது எக்ஸர்விஸ்மெனுடைய மேஜர் ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஏன்னா வயசானவங்கள்ல அது. செகண்ட் பெரிய ப்ராப்ளம் என்னது, அவங்களுடைய 2வது பெரிய ப்ராப்ளம் அடுத்த வேலை. புரியுதுங்களா? இப்போது ஒரு எக்ஸர்விஸ்மேன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜ் சோல்ஜர் 38 வயசுலேருந்து 42 வயசுக்குள்ளே வெளியே வந்துடுறாங்க. அவங்க வந்து அவங்களுடைய டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் கண்டிஷன்ஸ் இருக்குல்ல, அது வந்து 15 இயர்ஸ், 17 இயர், 22 இயர்ஸ்னு சேர்ந்தாலும் 20 வயசு சேர்ந்து 42 வயசில் வெளியே வந்துடுறான். வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு ஹைலி குவாலிஃபைடு, ஒரு ஹைலி இன்டெகிரிட்டி வித் லாட் ஆஃப் ஹானஸ்டி, லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அண்ட் ஃபிசிக்கலி ஃபிட் பர்சனை சும்மா விட முடியுமா? ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வேலை ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். அங்கே தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இராணுவத்தினுடைய எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தோம்னா வயசான ராணுவ வீரர்கள், அவங்க வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு, அவங்கள்ட்ட இதுவரை ராணுவத்தில் இருக்கிறவங்க மிலிட்ரி ஹாஸ்பிட்டலுங்கிற ஒரு செட்டப்பில் அவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, தன்னுடைய உடம்பை சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நல்ல ஹெல்த் கேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வெளியே வரும்போது என்ன ஆகிடுது, அந்த மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் வந்து மிலிட்ரியில் இருக்கும்போது தானே அவங்க பார்ப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் என்ன செஞ்சிருச்சு, சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூட்டரி ஸ்கீம்னு சொல்லி ஒரு ஹெல்த் கேர் ஸ்கீம் மாதிரியே, அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூட்டரி ஸ்கீம்ங்கிற மாதிரி தான் பங்களிப்பு செஞ்சு ஒரு ஹெல்த் கேர் ஸ்கீமை ரெடி பண்ணாங்க. அதுக்கு பேர் இசிஹெச்எஸ். வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துகிட்டு இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மென் வெல்ஃபேர், அது வந்து எக்ஸ் சர்வீஸ்மென் கான்ட்ரிபியூட்டரி ஹெல்த் ஸ்கீம், இசிஹெச்எஸ். இ எக்ஸ் சர்வீஸ்மென், சி கான்ட்ரிபியூட்டரி, ஹெச் ஹெல்த், எஸ் சர்வீசஸ் ஸ்கீம் இது. ஸோ இதில் என்னென்னா, அவங்க ரிட்டையர் ஆகி வெளியே வரும்போது ஒரு குறிப்பிட்ட தொகையை முன்னாடியே கொடுத்துருவாங்க. அந்த தொகையினுடைய பங்களிப்பு அவங்களுக்கு என்ன செஞ்சிடும், வாழ்நாள் பூரா அவங்களுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸை கொடுத்துக்கிட்டு இருக்கும். அவங்களுக்கு மட்டுமா, குடும்பத்துக்கும்? அவங்களுக்கும் குடும்பத்துக்கும். இதில் ஒரு முக்கியமான விஷயம், எக்ஸ் சர்வீஸ்மென் நம்ம சொல்லும்போது வெளியே வந்தோடனே எக்ஸ் சர்வீஸ்மென் அண்ட் டிபெண்டன்ட் ஆகிடுவாங்க. யாரெல்லாம் டெக்னிக்கல் டிபெண்டன்ட் ஆகலாம்னா, ஒரு எக்ஸ் சர்வீஸ்மெனோட அப்பா அம்மா டிபெண்டன்ட் ஆகலாம், கவர்மெண்ட் ஜாபில் இல்லாத அப்பா அம்மா. எக்ஸ் சர்வீஸ்மெனோட ஒய்ஃப் டிபெண்டன்ட் ஆகலாம், சிங்கிள் லீகலி வெட்டட் ஒய்ஃப். எக்ஸ் சர்வீஸ்மெனோட பிள்ளைங்க டிபெண்டன்ட் ஆகலாம். எது வரலும் 25 வயசு வரலும். 25 வயசுக்கு மேலே அந்த குழந்தைகள் வந்து நல்ல மனம், நல்ல உடல் திடகாத்திரமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு டிபெண்டன்சி ஃபெசிலிட்டிஸ் கிடைக்காது. ஆனால் உடல்லையோ அல்லது மனத்துலையோ ஏதோ ஒரு பிரச்சனைனா அவங்களுக்கு என்ன கிடைக்கும், 25 வயசுக்கு அப்புறம் அந்த டிபெண்டன்சி ஃபெசிலிட்டி கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு எக்ஸ் சர்வீஸ்மென் வந்து பென்ஷன் வாங்குறாங்க, அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய NOK நெக்ஸ்ட் ஆஃப் கின்கிறவங்களுக்கு அந்த பென்ஷனில் பாதி ஃபேமிலி பென்ஷன் போகும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க அப்படியே அவங்கள
அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை என்ஷூர் பண்ணிடுறாங்க அந்த பென்ஷனுங்கிறது. ஸோ நம்ம இதுவரை 3 விஷயங்களை பார்த்தோம். ஒன்று, வாழ்வாதாரத்தை என்ஷூர் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம், அது பென்ஷன். செகண்ட் வந்து அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையை நல்லபடியாக நடத்துறது தகுந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு வேலை, ஒரு நல்ல ஒரு கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ், அதாவது சப்சிடைஸ்டு ரேட்டில் விஷயங்கள் கிடைக்கிறது. அதே மாதிரி ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ், அது ECHS மூலமாக. ஸோ ஆர் யூ வெரி கிளியர் அபவுட் திஸ் த்ரீ திங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மூணுமே ஒரு முக்காலியின் 3 கால்கள் போன்று. அந்த 3 கால்களில் தான் எக்ஸர்விஸ்மென் வெல்ஃபேருங்கிற ஒரு பிளேட் உட்காந்துருக்குது. அது வந்து அவங்கள வந்து அதாவது ஆர்மியில் அவங்க தன்னுடைய பெஸ்ட் பொசிஷன்ஸ் அண்ட் பெஸ்ட் இயர்ஸ் ஆர்மி கொடுத்து வெளியே வந்தவொன்னே அவங்களுக்கு வந்து மனசு கஷ்டப்படாமல், உடல் கஷ்டப்படாமல், வாழ்க்கை நல்லா வாழ்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு. இதில் சார் இப்போ மாநில அரசுக்கு மத்திய அரசுலேருந்து இது மாதிரி இராணுவ வீரர்கள் வராங்க, இவங்க சில வேலைகள் செஞ்சு தராங்க. இதில் மத்திய அரசு ஏதாவது நிதி மாநில அரசுக்கு தருமா, அல்லது இவங்களுக்கான சம்பளம் இவங்களுக்கான இதெல்லாம் எப்படி மாநில அரசு ஹேண்டில் பண்ணும் சார்? இல்லை, பென்ஷனரி பெனிஃபிட்ஸ் பூராவுமே மத்திய அரசினுடைய விஷயங்கள். இதில் மாநில அரசினுடைய நிதி பங்களிப்பு வந்து ஒரு நாமினலாக தான் இருக்கும். என்ன நாமினலாக இருக்கும்னா, அந்த மாநில அரசுக்குள்ள செட்டப் இருக்குல்ல, அந்த செட்டப்புக்கு அதை நடத்துறதுக்குள்ளேயே ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் மாநில அரசு தரும். கொஞ்சம் அவங்களுடைய அந்த ஃப்ளாக் டே ஃபண்ட் கலெக்ஷன் பண்ணி அது மாநில அரசு அதுக்கிட்ட போகுது. இந்த மாதிரி விஷயங்கள். பட் மாநில அரசினுடைய பங்களிப்பு மத்திய அரசுக்கு போகும். அந்த மத்திய அரசுலேருந்து நிதிகள் இங்கே வரும். அண்ட் மாநில அரசு டைரெக்டாக எங்கே டீல் பண்ணோம்னா, அவங்களுடைய அந்த மாநில அரசினுடைய ஃபங்க்ஷனரிஸ் இருக்கும் இல்லைங்களா, ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டீஸ். லைக் இப்போ சோல்ஜர் போர்டு, வேலூர் சோல்ஜர் போர்டில் இருக்கிற அதில் 10 பேர் வேலை செய்கிறாங்கன்னா, அந்த 10 பேர்த்தினுடைய சம்பளம் வந்து ஓரளவு மாநில அரசு என்ன செய்யும், அது கான்ட்ரிபியூட் பண்ணும். பட் வெள்ளூரில் இருக்கிற எக்ஸர்விஸ்மெனுடைய பென்ஷன் பூராவுமே மத்திய அரசு இருந்து வர்றது. வெள்ளூரில் இருக்கிற எக்ஸர்விஸ்மெனுடைய ஹெல்த் ரிக்குவயர்மெண்ட்ஸை வந்து எக்ஸர்விஸ்மென் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் மாநில அரசு வந்து மத்திய அரசினுடைய கான்ட்ரிபியூஷன் 2 இருந்து. நக்கீரன் பதிப்பகத்தின் சிறப்பு வெளியீடுகள் கைது எண் 9658 இந்திய எதிர்ப்பு போராட்ட வரலாறு பாகம் 1 மற்றும் 2 தீ பரவட்டும் திராவிட மாடல் சங்ககாலம் முதல் ஸ்டாலின் காலம் வரை பாரியின் வழித்தோன்றல் கலைஞர் மனங்களும் மனிதர்களும் இவை வெறும் புத்தகங்கள் அல்ல. தமிழ் உணர்வு, போராட்ட வரலாறு, சமூக நீதி மற்றும் மனித மனதின் உண்மைகளை தேடுபவர்களுக்கான பொக்கிஷங்கள். இன்றே படியுங்கள், வரலாற்றை உணருங்கள், எதிர்காலத்தை வடிவமையுங்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.